ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? சரி, ஓகே, வாங்க. இது வந்து இந்த டே அந்த டே விலாகில் ஒரு நாள் இன் மை அம்மாஸ் ஹோம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ திருவிழாக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இது வந்து அம்மா வீட்டில் வந்து ஒன் டே விலாக் வந்து. ஸோ மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு காஃபியெல்லாம் குடித்தாச்சு. அம்மா வீடு அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெஷர் அண்ட் ஃப்ரீயாக இருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் எனக்கும். ஸோ பெருசாக வேலையெல்லாம் இருக்காது. அண்ட் அம்மாவும் வந்து ஏதாவது நான் ஒர்க் பண்ணுறேன்னா கூட வேண்டான்னு சொல்லிடுவாங்க, ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் உள்ளது. ஸோ நான் வந்து வீட்டையே வந்து உங்களுக்கு ஹோம் டூர் மாதிரி எடுத்து போடணும்னு இருந்தேன். பட் குழந்தைங்கள்லாம் வந்து இருக்கனால விடவே மாட்டேன்ட்டாங்க. அண்ட் அன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. அண்ட் என்ன தான் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா போட சொல்லி தங்கச்சி கேட்டிருந்தா. ஸோ அதனால் அம்மாவும் நீயே போட்டுட்டு, பிகாஸ் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்சியில் போடுவாங்க. நான் எக்ஸாக்ட்லி இந்த காலிஃப்ளவர் பக்கோடா கோபி 65 பண்ணுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் நான் பண்ணுவேன். ஸோ என்னையவே பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே யார் உட்காந்துருக்கானா என்னோட ரெண்டாவது தங்கச்சி பையன். ஸோ அவரும் உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தார் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. சஷ்வந்த் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்துட்டாலே வந்து இந்த மாதிரி அங்கே இருக்கும்போதெல்லாம் நான் என்ன குக் பண்ணாலும் வந்து நின்று பார்த்துட்ருப்பான். இங்கே வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அவர் விளையாடுறது, டிவி பார்க்குறது, அந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பார் அவர். ஸோ காலிஃப்ளவரை வந்துட்டு நான் பூவில் எல்லாமே எடுத்து போட்டாச்சு. பூ ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா நல்லா சூப்பரான பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன புழு தான் இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. சில பூலாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது உதிர்ந்து போயிடும். பட் இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து கிச்சனில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு பின்பக்கம் உட்காந்து ரிலாக்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கெலாம் இடம் இருக்கும். ஸோ அங்கே பண்ணிவிட்டு தென் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து ஒரு கொதி விட்டுருவேன் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் நம்ம பக்கோடா போடும்போது பச்சை வாடை வராமல் இருக்கும். ஸோ அது வேகட்டும். வெந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து கடலை மாவு, அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு, சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம எப்போவுமே பஜ்ஜிக்கு என்ன பண்ணுவோம், மாவை வந்து பஜ்ஜி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து வாழைக்காவோ என்னவோ அதை எடுத்து அதில் போட்டு டிப் பண்ணி போடுவோம். பட் காலிஃப்ளவர் 65 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை போட்டுட்டு அது மேலே இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வரன்னு இருக்கும்போதே பொரிச்சு எடுத்தோம்னா எக்ஸாக்ட்லி நம்ம வெளியே சாப்பிட்ற கோபி 65 வந்துடும். ஸோ இது வந்து தான் கிச்சனு. அங்கே நிற்கிறது யார் அப்படின்னா வந்து அத்தை வந்துன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி. அவங்க எங்களோடே தான் இருக்காங்க. ஸோ அது அவங்க இருக்காங்க அங்கே. ஸோ அவங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னே புரியல. அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே கேமரா பாருங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இதுதான் வந்து கிச்சன். எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆர்கனைஸ்டான ஒரு பர்சன். ஸோ ஒரு பொருளை எடுத்தோன்னா அந்த இடத்துல தான் வைக்கணும். ஸோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க கிச்சன். நானே பயங்கர ஆர்கனைஸ்டாக இருப்பேன். பட் எனக்கும் மேலே எங்கள் அம்மா. ஸோ காலிஃப்ளவர் 65 போட்டாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது தங்கச்சி வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வீடியோவில் வரல. ஸோ சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயிருக்கு, அடவாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. ஹஸ்பண்ட் சஷ்வந்த் ரெண்டு பேருமே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கடைசியாக நானும் கடைசி தங்கச்சி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே எப்போவுமே மோஸ்ட்லி தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவேன். பட் இங்கே வந்தால் சேர்ந்து சாப்பிடுவோம்.
ஸோ இப்படி தான் வந்து இந்த டே வந்து எனக்கு போச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் vlogs எல்லாமே இருக்குது. 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேன். அதோட vlog எல்லாம் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.